வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக ராசி 2026 பிப்ரவரி மாதம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3rd ஹவுஸ்லேருந்து எல்லாரும் 4th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. குரு 8th ஹவுஸில் பொசிஷனில் இருப்பார். சனி 5th ஹவுஸில். நான் ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகுவோடு இப்போ எல்லாரும் ஒன்றா சேர போகிறாங்க, இன்க்ளூடிங் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். 5ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த 4ங்கிறது கேந்திரமாகவும் 5ங்கிறது திரிகோணத்தில் ஒரு வீடாக வந்துடுது. ஸோ 4th ஹவுஸில் ஒரு அசுபர் ராகு, 5th ஹவுஸில் ஒரு அசுபர் சனி. அடுத்தது 8th ஹவுஸில் ஒரு சுபர். உங்களுடைய சுபர் யாருன்னா குரு தான், அவர் 8th ஹவுஸில். இப்படிப்பட்ட ஒரு பிளானட்டரி பொசிஷனில் உங்களோட 10ஆம் இடம், உங்களுடைய கர்மா, உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களோட அடையாளம், அங்கே கேது. எப்படி இருக்கும் பிப்ரவரி மாதம்? விருச்சிகம் அமைதியும் பொறுமையும் இருந்ததுன்னா பிப்ரவரி மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். ஆத்திரமும் அவசரமும் படாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இந்த 4ஆம் இடங்கிறது திடீர்னு வீட்டை மாற்று, திடீர்னு வேலையை மாற்று, திடீர்னு ஊரை மாற்று, திடீர்னு சூழ்நிலையை மாற்று, சடன் சேஞ்ச் அப்படிங்கிறத கொண்டு வரது தான் விருச்சிகம். ஸோ விருச்சிகம் அப்படிங்கிறது என்னென்னா 2026 பிப்ரவரி மாதத்தில் புத்தி மனசு சம்டைம்ஸ் அதிரடியாக வேகமாக ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் செய்யும். அந்த மாற்றத்தை நோக்கி பயணம் செய்யும் பொழுது அது வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். இதை முன்கூட்டியே சொல்கிறேன். யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் வெல். ஒரு ஆப்ஷன் பி, ஒரு ஆப்ஷன் சி எப்போவுமே தயார் பண்ணி வைக்கிறது நல்லது. ஒருவேளை ஒன்று பொருந்தலை, சூழ்நிலை செட் ஆகலை, அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்னங்கிறத தயாராக இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசி வேலை, வாழ்க்கை, வீடு, வாகனம், வசதிகள், ஒரு பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு திருமணம் ஏற்பாடு, அதுக்குண்டான முயற்சி, குடும்ப வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஆனால் நல்லா இல்லை, திருப்தியாக இல்லை ஆனால் எல்லாமே இருக்குது, குழப்பமாக இருக்குது, இன்னும் பூர்ணமான சந்தோஷமாக இல்லை, எதிர்பார்த்தது நடக்கலை ஆனால் ஏதோ நடந்துகிட்ருக்கு. இப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் தான் அந்த விருச்சிக ராசியுடைய மனநிலை போயிட்டுருக்கு. ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாம் வெறி கொண்டு காத்துட்ருக்கீங்க. ஆனால் குரு பார்வையாவது குறைஞ்சபட்சம் வரணும். அது ஜூனில் வந்துடும். பிப்ரவரியில் அதுக்குள்ள முயற்சி, அதுக்குள்ள ஈடுபாடெல்லாம் செய்யலாம். இல்லை கொஞ்சம் அமைதியாக அந்த இருக்கும் வேலையில் அப்படியே அமைதியாக போய்டுறது நல்லது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான முயற்சி. கல்யாணம் பண்ணிடணும், இந்த வாழ்க்கையை நல்லபடியாக ஸ்மூத்தாக அழகாக கொண்டு போகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது நம்ம கன்க்ளூட் பண்ணி ஃபேமிலியோட கன்வின்ஸ் பண்ணி இந்த மேரேஜை முடிக்கணும். ஏகப்பட்ட முயற்சி ஒவ்வொருத்தருக்கும். சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்லேயே ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ஸ். உங்களுக்கு ஒரு கருத்து, உங்கள் பார்ட்னருக்கு ஒரு கருத்து, அந்த கருத்து மோதல், அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் ஒன்றா இருக்குது, உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் ஒன்றா இருக்குது, அதனால் வரக்கூடிய இந்த கிளாஷ். ஸோ உங்களுடைய ஐடியாலஜி வேறு, அவங்களுடைய ஐடியாலஜி வேறு, அதனால் வரக்கூடிய அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை மேலும் மேலும் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லி பார்க்கலாம், புரிய வைக்க ட்ரை பண்ணலாம், அதை இன்னும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் அந்த சைடில் ரெஸ்பான்ஸ் இல்லை, புரியல, தெளிவடையிலைன்னா விட்டுடணும். அது மேலே நம்ம செய்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். காலம் நேரம் வரும்போது தான் அது அவங்களுக்கு புரியும். இல்லை அந்த சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் அது புரியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும்
சடனாக வந்து நிறைய பேருக்கு மைண்ட் செட் என்னென்னா, நம்ம வேறு ஸ்கூல் மாறிடலாம், நம்ம வேறு காலேஜ் மாறிடலாம், இல்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர்ஸை வந்து எடுத்து படிக்கலாம், இல்லை ஃப்யூச்சரை நம்ம வந்து இங்கே பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ பிளானை மாற்றுவோம் இப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலை வரும். பட் அது நல்லதும் கூட. ஏன்னா நிறைய ஐடியாஸ் வரும்போது, நிறைய புதிய ஐடியாஸ் வரும்போது தான் இன்னும் நீங்கள் பெட்டராக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து திங்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸும் லைஃப்பில் கிடைக்க ஆரம்பிக்கும். பட் தட்ஸ் அ குட் ஐடியா. பெண்கள் இல்லத்தரசிகள், குடும்பம் அப்படிங்கிறது பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பொதுவாக பிறவியே வந்து நிறைய பேருக்கு வந்து அவுட் ஆஃப் 100 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 70 குறைஞ்சபட்சம் 60 பேருக்காவது ஒரு பாரம் இருக்குது. ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, நிறைவேறாத ஆசை இல்லை பாரம், சுமை. இந்த விருச்சிகம் வந்து ஒரு சுமை தாங்கிகளாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த 2026 பிப்ரவரியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாமளே வேலைக்காரன், நம்மளே முதலாளி, நம்மளே தொழிலாளி, நம்மளை பார்த்துக்கணும், நம்மளே எல்லாரையும் பார்த்துக்கணும். நம்ம வந்து பிறந்ததே இந்த காலையிலேருந்து நைட்டு மட்டும் வேலை செஞ்சு உழைச்சி எல்லாரையும் காப்பாற்றி எல்லாருக்கும் வழிநடத்தி எல்லாருக்கும் துணையானு நம்மளையும் நம்ம பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை வாழணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியும் பெண்களுக்கு. ஸோ குடும்பம், குடும்பத்துடைய வேலை, குடும்பத்துடைய பாரம், குடும்பத்துடைய உறுப்பினர்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுக்குற மாதிரி ஒரு மந்தாக இருக்குது. அதை வந்து நீங்கள் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக செய்தால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அது வந்து ஒரு கோபத்தோடையோ வெறுப்போடையோ செய்யாதீங்க. அது உங்கள் மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி நேரம் வந்திருக்கு. ஹெல்த், ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்கள் டேக் கேர் பண்ணணும். 4th ஹவுஸில் வந்து ராகு வந்துட்டாருன்னு சொன்னோம்னா, அங்கே வந்து சூரியன் சேர்ந்தால் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, அங்கே சந்திரன் சேருவார், திடீர்னு கோல்டு, செவ்வாய் சேர்றாரு, சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் சொல்லுவாங்க, ஸ்டமக்கில் வந்து அசிடிட்டி மாதிரி. புதன் சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் சம்டைம்ஸ் சடனாக வந்து ஒரு பெயின் வருது, ஸ்வெல்லிங்கு, ஜாயின்ஸில் பெயின் வருது, அந்த மாதிரிலாம் சில சூழ்நிலையை காமிக்குது. ஸோ அதனால் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். மொத்தத்தில் விருச்சிக ராசி 2026 பிப்ரவரி அப்படின்றத நம்ம வந்து ஓவராலாக பார்த்தோம்னா, எல்லாமே டிரான்சிட் நடக்குது. அது எல்லாமே 100% ஃபேவராக இல்லை, அது எல்லாமே 100% அன்ஃபேவராகவும் இல்லை. அது ஏதோ மாற்றம் செய்து, ஆனால் அதனால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு நான் இன்னும் பழகலை, அதுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, அதுக்கு நான் இன்னும் தெளிவடையலை, அதுக்கு நான் அறிவை நான் இன்னும் வளர்க்கலை. பட் மாற்றத்தை வேறு வழி இல்லாமல் நான் ஃபேஸ் பண்ணுறேன். அந்த ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எப்போ மாறும் அப்படின்னா, இட் வில் டேக் 1 month டைம். ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியோடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி, மேஷ லக்னம். ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி, ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள். உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜென்யூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சில அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார் பிப்ரவரியில். 4th of February புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா, இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது. யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th of February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது.
சுக்கிரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த பிப்ரவரியில் இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன். சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோப தாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடை விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23rd February அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க 13th to 17th. அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது பிப்ரவரி மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளோடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம், நேரம், ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பர்த் சார்ட்லேயே அந்த 8th house கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோணுதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும், ஒரு சமாதானமும், ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.